சல்லியர்கள் படத்துக்கு டிஆரின் சல்யூட். இதுதான் இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு. இந்த தலைப்பை பார்த்தோம்னா சில பேருக்கு ஏற்படும் மலைப்பு, இன்னும் சொல்லப்போனா ஏற்படும் திகைப்பு. என்னடா திடீர்னு இந்த ஆளு இந்த தலைப்புல பேசுறன்றார, இவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அவங்க ரூம் போட்டு யோசிக்க ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணத்தை நான் சொல்றேன். என்னன்னா, தென்னை மரத்துல தேள் கொட்டினா பனைமரத்துல நெறி கட்டுமா அப்படிங்கிறது ஒரு பழமொழி. அது இங்க பொருந்துமான்னா பொருந்தாது. அந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துல ஒரு பழமொழி உண்டு. என்னன்னா, அது சோழிய குடுமி சும்மா ஆடுமா அப்படிங்கிறது தான் பழமொழி. ஆனா நான் என்ன சொல்றேன், சோழம் பூமியில இருக்கிறவனோட சொல்லு சும்மா விளையாது. அது விளைஞ்சிட்டா ஒரு விளைவை ஏற்படுத்தாம ஓயாது. இது என்னுடைய புதுமொழி, இது என்னுடைய என்மொழி. ஏன்னா என்னடா இவன் சோழ பூமின்னு சொல்ல, நான் சோழ பூமிக்காரன் தான். அந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இருந்த மாயிரம் என்று சொல்லக்கூடிய மயிலாடுதுறையில பிறந்தவன். என் தந்தையார் தேசங்குடையார் எனக்கு வச்ச பேரு விஜய ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழனுடைய மகன் தான் ராஜேந்திர சோழன். அந்த பேரை தாங்கியவன், அந்த சோழ பூமியிலே பிறந்தவன், சோழ கொடியை பிடித்த அந்த மண்ணிலிருந்து வந்த காரணத்தால் தான் இன்றைக்கு இந்த தலைப்பை எடுத்து பேசுகிறேன். சல்லியர்கள் படத்தை திரையரங்கத்திலே வெளியிட வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டார்கள். தேதியெல்லாம் குறித்து வச்சுட்டு வெளியிடுறதுக்கு முன்னாடி அந்த படத்துக்கு திரையரங்குகள் கிடைக்காததாலோ இல்லை வேற ஒரு பிரச்சனையாலேயோ அந்த படத்தை திரையரங்கில் வெளியிட முடியலன்னா அந்த வலி இருக்கு பாருங்க, அது வார்த்தையால் விவரிக்க முடியாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய 1200க்கு மேற்பட்ட திரையரங்குகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவ்வளவு திரையரங்குகள் இருந்தும் கூட இந்த படத்துக்கு ஒதுக்கப்பட்ட கிடைத்த திரையரங்குகளின் எண்ணிக்கை 27 என்று சொல்லும் போது அந்த படக்குழு, அந்த படத்தை எடுத்த இயக்குனர்லேருந்து ஆரம்பித்த அத்தனை பேரும் மனசு உடைஞ்சிட்டாங்க. யாராலுமே தாங்க முடியல. மாநாடு பட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி கூட அவருடைய கொதிப்பை வெளியிட்டார். பல பேர் பொங்குனாங்க. ஏன்னு கேட்டா அந்த படத்துக்கு நிறைய தியேட்டர் கிடைக்கல. அதோடைய வெளிப்பாடு தான் அவங்களுக்கு வேற வழியே இல்லாம நோ அதர் வே கடைசி நிமிடத்துல அந்த படத்தை கொண்டு போய் OTT பிளஸ் என்ற ஒரு OTT தளத்துல வெளியிடுறாங்க. இந்த படத்துக்காக குரல் கொடுத்த அரசியல் துறையை சார்ந்த, அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள், மீடியாவை சார்ந்தவர்கள், அத்தனை பேருக்கு என்னோட நன்றி. நம்ம உடல்ல அடிபட்டாலோ காயம் ஏற்பட்டாலோ அது ஏற்படுத்திடுமா ஒரு வீக்கம். அதே மாதிரி நம்ம உடல்ல சோர்வு தாங்கலைன்னா ஓய்வு தேவைப்பட்டா அது ஏற்படுத்தி கொடுத்துருமா தாளாத தூக்கம். அது மட்டும் இல்லாம வாலிப வயதுல காதல் வந்தா அது ஏற்படுத்தி கொடுத்துருமா ஒரு ஏக்கம். அதே மாதிரி வாழ்க்கையில முன்னேறிய தீரணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த உணர்வு இருக்கு பாருங்க, அது உள்ளத்துல ஏற்படுத்தி கொடுத்துருமா ஒரு ஊக்கம். சில விஷயங்கள் மனசுல ஏற்படுத்திடுமா அப்படி ஒரு தாக்கம். வெண்ணெய் திரண்டு வர்றப்ப தாடி உடைஞ்ச கதைன்னு சொல்லுவாங்கல்ல, படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த தருணத்துல இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு ஒரு தமிழ் உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய, தமிழ் இனத்தில் இருக்கக்கூடியவர்களின் அந்த வீர குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய, அந்த ஈழத்தமிழர்களின் இன உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு படத்தின் பதிவுக்கு திரையரங்குகள் கிடைக்காமல் யார் செய்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் கிடைக்கவில்லை என்று கேட்டபோது தாங்கவில்லை. அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. என் நண்பர் இதை கொஞ்சம் பார்க்குறீங்களா அப்படின்னு, ஒரு பண சொத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி அந்த படத்துல முக்கியமா அந்த கதை போகுது. ஒரு இன உணர்வு, ஈழத்தமிழர்களுடைய இந்த விடுதலை போராட்டத்தை அப்படியே எடுத்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு. அதுல ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சிருக்காங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்ல என்னுடைய இனிய நண்பர் என் படத்தில் நடித்த நம்முடைய கருணாஸ் தான் நடிச்சிருக்க மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக்கை பார்த்தேன் பாருங்க சார். அது அது வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன். இப்போ கூட சொல்லும்போது அப்படியே கண்கள்லாம் குழம்புது பாருங்க. என்னன்னா, ஒரு ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்துடைய அந்த விடுதலை போராட்டத்துக்காக அவங்களுக்கு உதவி பண்ணுங்கிறதுக்காக
அந்த அந்த போராட்டத்துல அந்த போராளிகள் அடிபட்டு ரத்தம் சிந்தி உயிருக்காக போராடக்குள்ள அவர்களுக்கு ரத்தம் தேவைப்படும். அந்த ரத்தத்தை வாங்கி அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு ரத்த தான முகாம் அந்த எதிரி கூட்டத்துக்கு தெரியாம, அந்த இனத்துக்கு தெரியாம கருணாஸ் அவரோட வீட்டுல அந்த ரத்த தான முகாமை ரெடி பண்ணியிருப்பாரு. அதை ரெடி பண்ணியிருக்கக்குள்ள அவருடைய மகளுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய இந்த காட்சி, அதுல அந்த பொண்ணு வந்து அது ஸ்டெத்தாஸ்கோப் அவங்க அப்பாவோட நெஞ்சத்துல வச்சுட்டு இந்த ஸ்டெத்தாஸ்கோப்பை இதை எடுத்து தான் காதல வச்சுட்டு கேட்கக்குள்ள, என்னப்பா இதுல வரக்கூடிய சவுண்டு மகளோட கல்யாணம்னு வருது அப்படின்னு சொன்னோன்னு அதுக்கு கர்ணன் சொல்லுவாரு, ஒவ்வொரு கல்யாண வயதில் இருக்கக்கூடிய பெண்ணை பெற்ற ஒவ்வொருத்தரோட தகப்பனோட உணர்வும் இப்படிதாம்மா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு, அதை விட அடுத்த கட்டம் ஒரு ஸ்டெப்பு அந்த இயக்குனர் மேல போறாரு. அதே ஸ்டெத்தாஸ்கோப்போட அதை கொண்டு போய் காதுல கருணாஸ் காதுல வச்சுட்டு அந்த ஸ்டெத்தாஸ்கோப்பை அந்த பெண்ணோட இதயத்தில் வைக்கக்குள்ள அதுல வர சத்தம் விடுதலை விடுதலைன்னு. அப்படி ஒரு பிரசன்டேஷன். அதெல்லாம் விட இதுக்கப்புறம் இந்த ரத்த தானத்தை முகாமை நடத்தி எல்லாத்தையும் இந்த ரத்தத்தை கலெக்ட் பண்ண போறாங்கிற இந்த நேரத்துல அந்த பொண்ணு தன்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு புறப்பட்டு போற மாதிரி அப்படியே அந்த மண்ணின் மனசு அப்படியே அந்த பொண்ணு அங்க புறப்பட்டு ஒரு பக்கம் போகும். இங்க கட் பண்ணாக்கா இந்த ரத்த தான முகாம் நடக்குதுங்கிறது தெரிஞ்சு அந்த எதிரி கூட்டம், அந்த பகைவர் கூட்டம் அந்த வண்டியில வந்து இங்க இது பண்ண போறணும். டக்கு டக்குன்னு ஒரு பரபரப்பான சூழ்நிலை, எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு இது பண்ணிட்டு அவரோட பையன் வளவன், கருணாஸோட பையன் வளவன், நீ அங்க எங்கேயாவது போயிடுற, நீ எங்கேயாவது போயிடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பதவதிச்சு கருணாஸ் பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு எல்லாம் பண்ணுவாரு. ஆனா அந்த எதிரி கூட்டம் அந்த இராணுவ பட்டம் மாதிரி வந்து இறங்குறாங்க. இறங்கணும்னு கருணாஸோட மனைவி பதைக்குது, தவிக்குது. எல்லாம் தவிக்கும் போது அந்த அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போனது ஒரு பொண்ணு ஒரு பக்கம், அது என்ற கட்டு. இங்கே பார்த்தா இந்த போராட்டங்கள் உள்ள பூந்தி அர்த்தம் பண்றாங்க. நீங்க ரத்த தான முகாம் நடத்துறதுக்கு ரத்த தானத்தை கலெக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு அவங்களோட அட்ராசிட்டியில பார்த்தாக்கா, எந்த மகன் தப்பிச்சு வெளியில போட்டுன்னு அனுப்பிச்சாரோ அதே மகன் வடவனை பிடிச்சு கொண்டாந்து கட்டி பிடிச்சு கொண்டாந்து நிற்கிறாங்க. இவரோட மனைவி பதைக்குது. அவர் கண்ணு முன்னாடியே சித்திரவதை. அந்த அப்படியே அவர் கண்ணு முன்னாடியே சித்திரவதைன்னா அப்படியே அவருடைய கட்டின மனைவிய சுட்டு வீழ்த்துறான். அது மட்டும் இல்ல, அந்த சுட்டு வீழ்த்தினதுல அந்த ரத்த தானத்தை முகாமை நடத்தி அந்த ரத்தத்தெல்லாம் சேகரிச்சு வச்சிருப்பாங்களே, அந்த அட்டை பொட்டியை கொண்டு போய் மறைச்சு வச்சிருப்பாரு. அந்த பொட்டியை தூக்கிட்டு வந்து அந்த பொட்டியை தரையில போட்டு கீழே உடைச்சி அந்த ரத்தம் சிந்தும். இந்த ரத்தம் சிந்தினப்பவே நமக்கு தாங்கல. அதுக்கு மேல அந்த பகைவர் கூட்டம், அந்த எதிரி கூட்டம், அந்த இராணுவ கூட்டத்தில் அந்த படை தளபதி தன்னோட காலால அந்த ரத்தத்தை போட்டு மிதிப்பான். அந்த ரத்தம் வந்து என்னமோ என் செதறி என் மேல வந்து அடிச்ச மாதிரி ஒரு உணர்வு பாக்குறேன். என்னால தாங்க முடியல. ஹார்ட் ரொம்ப ஒரு மாதிரியாவது, கண்கள் குளமாகுது, இதயம் அப்படியே ரணமாகுது. விட அந்த எதிரி கூட்டம் சுட போறான்னு தெரிஞ்சிடும். அப்ப கருணாஸ் சொல்லுவாரு, மவனே எப்படி இருந்தாலும் இவனை ஒன்னு சுட்டுதான் தள்ள போறான், அவனை சுடுறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும்டா, தலையை மட்டும் குடிஞ்சிடாத, கடைசி கட்டத்தில் கூட நீ தலையை மட்டும் குடிஞ்சிடாதன்னு சொல்லக்கூடிய இந்த டயலாக் இருக்கு பாருங்க, ஃபென்டாஸ்டிக், எக்ஸ்ட்ராடினரி. அதுக்கு அதை பாராட்டுறதுக்கு உணர்வே இல்லை. அப்படி ஒரு உணர்வு சொல்லுவான். கருணாஸையும் சுடுறாங்க, அவரு அப்படியே சுடப்பட்டு இறந்து கிடக்கக்கூடிய தன் மனைவியோட மேல அப்படியே சாயிறாரு. அவரோட மகன் வளவனையும் சுடுறானோ, சுட்டம்னா அந்த பையனும் தலை சாயிறான். 3 பேரும் தலை சாயிறாங்க. அதுக்கு பிறகுதான் இவரோட பொண்ணா நடிச்ச அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வரும். அது கதனும். அந்த பொண்ணு ஒரு டாக்டர் தான் படிச்சு டாக்டர் ஆகும்னு நினைக்குது. ஏன் டாக்டர் ஆகும்னு நினைக்குது? இந்த விடுதலை போராட்டத்துக்காக, இந்த விடுதலை வீர இயக்கத்துக்காக, அந்த வீரர்களுக்காக அந்த பொண்ணு பணியாற்றுன்னு நினைக்கக்கூடிய அந்த கேரக்டரை, அந்த உணர்வை தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து தன்னுடைய
தன்னுடைய தாயை இழந்து, தன்னுடைய தந்தை இழந்து, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை இழந்து அந்த பெண்ணு படக்கூடிய பாட்டை இதெல்லாம் பிளாஷ்பேக்ல பார்க்கும் போதே ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி இந்த சோறு பதம் பார்த்த மாதிரி என்னுடைய இதயத்தை அப்படியே ரணமாக்கிடுச்சு. படத்தோட இயக்குனர் இருக்கார்ல, அவரை நான் பாராட்டியே தீரணும். என்னன்னா, எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக சென்சார்ல மாட்டிடக்கூடாதுன்னு பார்த்தா சிங்க பிரதேசம், தமிழர் பிரதேசம், அந்த விடுதலை இயக்கத்தின் அந்த தலைவருக்கு பேரு கரிகாலன். அந்த நம்மளுடைய கருணாசோட மகனுக்கு வச்ச பேரை பாருங்க, வளவன். ஒரு டாக்டர், அந்த மருத்துவரோட பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்னன்னு கேட்டாங்க, செம்பியன். எல்லாம் என்னோட சோழ பூமி சம்பந்தப்பட்ட பேர் சார், சோழர்கள் சம்பந்தப்பட்ட பேர். கரிகாலன் கட்டிய கல்லணை தான் இன்றைக்கும் தஞ்சை தரணியை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நான்லாம் வாழ்க்கையில தலையணை வச்சுக்கிட்டு தூங்குறத ஒரு பக்கம் இருந்தாலும், என்னுடைய தமிழ் மண், என்னுடைய தஞ்சை மண்ணுடைய அந்த கல்லணையை நெஞ்சில அப்படியே தாங்கி தூங்கக்கூடியவன். அப்படிப்பட்ட இந்த கரிகாலனோட பேர் அந்த இயக்குனர் வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லை, அந்த படத்தில் நடிச்ச இந்த பொண்ணு இருக்க, அந்த டாக்டர் ஆகிறதுக்காக போராடக்கூடிய அந்த பெண்ணின் நடிப்பு அற்புதம். அந்த பெண் யாருன்னு கேட்டாக்கா, சத்யா தேவி என்ற தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த, தஞ்சையை சேர்ந்த ஒரு அந்த பெண். அதை நடிக்க வச்சிருக்கிறாரு. அந்த இயக்குனரும் தஞ்சை மாவட்டத்தின், தஞ்சை மண்ணின் அருமையை உணர்ந்த ஒரு இயக்குனர். ஈழமே எங்களுக்கு கிட்டு கிட்டு என்று அந்த விடுதலை போராட்ட இயக்கத்தின் வரலாற்றிலே அதன் கதவை தட்டு தட்டு என்று தட்டினார். தட்டு. அவர்தான் அந்த விடுதலை இயக்கத்தின் வரலாற்றிலே தனக்கென்று ஒரு தனி இடம் பிடித்த கிட்டு. அந்த கிட்டுவின் பெயரை கொண்டவர்தான் இந்த இயக்குனர். இவர் பெயரும் கிட்டு. அவருக்கு கொடுக்கிறேன் ஒரு கை தட்டு. தயாரிப்பாளர் என்று பார்த்தால் என் இனிய நண்பர் கருணாஸ், அது மட்டுமல்ல கரிகாலன், சுரேஷ் காமாட்சி, அந்த தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. இப்படிப்பட்ட ஒரு இன உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பதிவு, ஈழத் தமிழர்களின் இதயத்தை எடுத்து கூடக்கூடிய ஒரு பதிவு. இந்த பதிவை இந்த ஓடிடியில் வெளியிட முடியவில்லை என்று சொன்னால் அது சிதைக்கப்பட்டிருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த பதிவு குழி தோண்டு புதைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அது ஓடிடியிலே விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது இந்த ஓடிடி தளத்தை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன். எனக்கு இது இந்த 2026 இது எனக்கு ஒரு புதிய ஊக்கத்தை கொடுக்கிறது. திரையரங்கத்திலே வெளியிட முடியாத அந்த தாக்கம் ஓடிடியிலே வெளியிட்டதன் மூலம் எனக்கு கொடுக்கிறது ஒரு புதிய தாக்கம். என் உள்ளத்திலே கொடுக்கிறது ஒரு ஊக்கம். பெரிய பிரம்மாண்டமா பெரிய நட்சத்திரங்களை வச்சு நல்ல இப்ப கூட நான் கூட செட்டு போட்டிருக்கேன். அந்த மாதிரி படம் எடுத்தா திரையரங்குகள்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்குன்னு சில படம் எடுக்கலாம். அது தட் இஸ் டிஃப்ரெண்ட். வேற சில பதிவை ஒரு வெப் சீரிஸா இல்ல ஓடிடியில கொண்டு சேர்க்கறதுக்கு கூட படம் எடுக்க முடியும். அப்படி படம் எடுத்தால் அதற்கும் ஆதரவு தருவதற்கு நல்ல மக்கள் இருக்கிறார்கள். தமிழ் நெஞ்சங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக சல்லியர்கள் படத்துக்கு என் சால்யூட். டிஆர் டாக்கீஸ் நேயர்களே, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய பதிவு ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.